சாந்தி 18/5/69 ஆன்மீக ஞான யோகத்தின் ஜோதிடர் தலைப்பு கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் அழைத்தீர்களா? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லது பாப்தாதா உங்கள் அனைவரும் அழைத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு. மதுமன் வந்திருக்காங்களா பாபா மீட்டுக்கு? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா இல்ல நான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேனான்னு கேட்கிறாரு. யார் யாரை அழைத்ததுன்னு கேட்கிறாரு. எந்த குழந்தைகள் தந்தையின் காரியத்தில் நிமித்தமாகியுள்ளனரோ அவர்கள் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சதா தயார் நிலையில் மற்றும் அனைத்து சேவையும் செய்பவராக இருத்தல் வேண்டும் என்ற விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும்ன்றார். இப்போ யார் அவரோட காரியத்துல கருவியா ஆயிருக்கிறாங்களோ அவங்க எல்லா ஒரு டைமும் ஒரு சூழ்நிலையிலும் எவரடியா இருக்க சொல்றாரு. எல்லா சேவையும் செய்பவரா நீங்க இருக்கணும் அப்படின்றாரு. அந்த விஷயத்தை நினைவு வைக்கணும். ஒருவேளை இந்த இரு விஷயங்கள் அனைவரிடமும் வந்துவிட்டால் சேவையினுடைய பிரமாணம் சிரேஷ்டமானதாக வெளிப்படுன்றார். இந்த ரெண்டு விஷயம், அதாவது தயார் நிலையில இருக்கணும், ஆல்ரவுண்டா இருக்கணும். இது ஞாபகம் வந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் வந்துருச்சுன்னா சேவையினுடைய பிரமாணம் சிரேஷ்டமானதாக வெளிப்படும். ஆனால் இந்த விஷயங்கள் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரமே உள்ளனன்றாரு. நான் என்ன செயல் செய்வேனோ என்னை பார்த்து மற்ற அனைவரும் செய்வார்கள் என்ற இந்த ஸ்லோகத்தை நிமித்தமாக ஆகியிருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்ன்றார். இப்போ நம்ம என்ன செய்யறோமோ நம்மளை பார்த்தா எல்லாம் செய்வாங்களாம். பிரம்மா பாபா அப்படிதான் இருந்தார். அந்த ஸ்லோகனை இப்ப கருவியா பாபா ஆக்கியிருக்கிறார்களா அந்த குழந்தைகள் இப்ப நினைவில் கொள்ள வேண்டும்ன்றாரு. நாடக மேடையில் அனைவரின் முன்னிலையில் நான் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நேரமும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியா இல்ல, உங்களை சுத்தி எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்க உங்களன்றாரு. நீங்க மட்டும் தனியா இருக்கிற மட்டும் நினைச்சுக்காதீங்க. உங்களை சுத்தி உங்களை ஒரு கும்பலே பார்த்துட்டு இருக்குது. அது யார் தெரியுமா? உங்க ராஜ்யமே உங்களை சுத்தி உங்களை பார்த்துட்டு இருக்குது. பிரஜைகள்ல இருந்து பக்தர்கள்ல இருந்து எல்லாரும் உங்களதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மாறினாதான் அவங்க மாறுவாங்க. நாடக மேடையில் அனைவரின் முன்னிலையும் நான் நடிப்பை நடிச்சிட்டு இருக்கிறேன்ற ஒவ்வொரு நேரமும் இப்ப புரிஞ்சுக்கோங்கன்றாரு. ஒன்று தனக்கு தானே ஒத்திகை பார்த்தல், மற்றொன்று மேடையில் அனைவரின் முன்னிலையில் நடிப்பை நடித்தல் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே ஒத்திகை பார்த்துக்கணுமா, இன்னொன்னு மேடையில எல்லாரும் முன்னாடி நடிக்கிறது. அதாவது இந்த சினிமாலாம் நடிப்பாங்கல்ல, ரிஹர்சல் பார்ப்பாங்க, அப்புறமா எல்லாரும் முன்னாடி நடிப்பாங்க. மேடையில் நடிப்பவர்களுக்கும் தன் மீது எவ்வளவு கவனம் இருக்குது இல்லையா? சினிமால நடிக்கிறவங்க அவங்க அவங்க முகத்தை மேக்கப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எவ்வளவு பேர் அவங்கள பாக்குறாங்க. அதனால ஒவ்வொரு நடிப்பிலும் ஒவ்வொரு தருணமும் கவனம் இருக்கிறதா. இப்ப அது மாதிரிதான் நம்ம ஆக்டர்ஸ், நம்ம தான் ஃபவுண்டேஷன். இப்போ ஒவ்வொரு நம்மளுடைய நடிப்புலையும் நம்மளுடைய தருணம் ஒவ்வொரு தருணமும் நமக்கு கவனம் இருக்குதான்னு கேட்கிறாரு. உங்க கரங்கள் மீது, கால்கள் மீது, கண்கள் மீது மற்றும் அனைத்தின் மீதும் இப்ப கவனம் இருக்குதான்னு கேட்கிறாரு. உங்க கை மீது, கால் மீது, கண்கள் மீதெல்லாம் கவனம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டால் நடிகரின் நடிப்பு சோபிக்காதுன்றாரு. அவர்கள் தன்னை புரிந்து கொண்டு இப்ப செயல்பட வேண்டும்ன்றாரு. 3 நிமிடத்திற்கான பாடலை பதிவு செய்யும் போது எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. அந்த சினிமால சாங்ஸ் 3 நிமிஷம் சாங் தான். அந்த பாட்டுக்கு அவ்வளவு கவனமா டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த பாடலை பதிவு செய்யறாங்க. நீங்கள் அனைவரும் கூட தங்களது வாவா எப்படி எல்லாம் வச்சு பிடிக்கிறாரு பாருங்க. நீங்க அனைவரும் கூட தங்களது 21 பிறவிகளுக்கானவற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறீங்கன்ற 3 நிமிஷம் பாட்டுக்கே அப்படி பதிவு செய்யறாங்க. நீங்க 21 பிறவிக்கு இப்ப பதிவு செய்துட்டு இருக்கிறீங்கன்றார். பதிவு செய்யும் நேரத்தில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். பதிவு செய்யும் போது சிறிது ஏற்ற இறக்கம் ஏற்பட்டாலும் அந்த ஒளிநாடா என்ன ஆகும்? உபயோகமற்றதாக ஆகிரும். இப்ப கவனமே இல்லை, சிறிது ஏற்ற இறக்கம் இருக்குன்னா அந்த ஒளிநாடா வேஸ்ட் தூக்கி போட்டுருவாங்க. 21 பிறவிகளுக்காக சத்தியுக ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்யும் பதிவும் உபயோகமற்றதாக ஆகிவிடக் கூடாதுன்றாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு நொடியும் கவனிக்கப்படுது. ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட செயல் கவனிக்கப்படுது. சொல்லு, செயல், எண்ணம் எல்லாமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வாட்சிங்ன்றாரு. மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை வச்சுதான் நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்க போறாரு. அதனால நம்ம செய்யும் பதிவு உபயோகமற்றதாக ஆகிவிடக்கூடாதுன்றாரு. சரியாக பதியவில்லை எனில் பிறகு தூரம் சென்று விடுவார் அப்படின்றாரு. நம்முடைய ஒவ்வொரு செயலின் மீதும் அனைவரின் கண்களும் இருக்கின்றன என்பது இப்ப நினைவில் இருக்கணும். நான் என்ன செய்யறனோ அதை பார்த்தா எல்லாரும் செய்வாங்க. நான் தவறா செஞ்சுட்டு இருந்தேன்னா எல்லாரும் என்ன மாதிரியே தவறா பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றாரு, தன்னை அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை உணரும் போது விசேஷ கவனம் செலுத்துகின்றனர். பார்ப்பவர்கள் எவரும் இல்லையெனில்
கவனக்குறைவு ஏற்படுகிறதுன்றாரு. தனிமையில் ஏதாவது செய்தாலும் சிஷ்யின் முன்னிலையில் இருக்கின்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தனிமையா தான் இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளார 4 செவத்துக்குள்ள உங்க கூட யாருமே இல்லை, ஆனாலும் நீங்க எங்க தெரியுமா இருக்கீங்க? சிருஷ்டியின் முன்னிலையில இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. சிருஷ்டியின் முன்னிலையில் இருக்கின்றேன், முழு சிருஷ்டியின் ஆத்மாக்கள் நாலாப்புறங்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றனர் என எப்போதுமே நினைக்க வேண்டும் சொல்றாரு. எவ்வளவு கவனம் கொடுக்கணும் பாருங்க. ஒருவேளை ஒவ்வொரு மலரும் அத்தகைய சம்பூர்ணமானதாக மற்றும் அழகானதாக ஆகிவிட்டால் இந்த தோட்டத்தின் நறுமணம் எவ்வளவு பரவுன்றார். இந்த மாதிரி ஒரு உணர்வோடு நம்ம எல்லாரும் மலர் அத்தகைய சம்பூர்ணமா ஆயிட்டோம், அழகா ஆயிட்டோம்னா, நம்ம எல்லாரும் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகா சம்பூர்ணமா ஆயிட்டோம்னா, இந்த பாபா உருவாக்குறாருல இந்த தோட்டம், இந்த தோட்டத்தின் நறுமணம் எவ்வளவு பரவும், உலகம் ஃபுல்லா பரவும். ஆனால் ஏன் நறுமணம் பரவதில்லைன்னு கேட்கிறாரு. நம்ம தான் கேட்கிறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பாபா. நறுமணத்தின் கூடவே அவ்வப்போது நடுவில் வேறு பல விஷயங்களும் வந்து விடுகின்றன. எவ்வளவுதான் நறுமணம் இருந்தாலும் துர்நாற்றம் நறுமணத்தை விட விரைவாக பரவக்கூடியதாக இப்ப இருக்கிறதுன்றாரு. ஆனா பாருங்களேன், ஒரு நல்லதுன்னா அது அவ்வளவு பரவாது, கெட்டதுன்னா அப்படியே எங்க இருந்துதான் பரவுதுன்னு தெரியாது, எல்லா இடத்துலயும் போயிடுது. துர்நாற்றம் தான் நறுமணத்தை விட விரைவாக பரவக்கூடியதாக இருக்கிறதுன்றாரு. அந்த சிறிதளவு நாற்றம் நறுமணம் முழுவதையும் அகற்றி விடுகிறதுன்றாரு. அழிவற்ற நறுமணம் உடையவர்களே சதா ரோஜா மலர் என்று அழைக்கப்படுகிறார்கள்ன்றாரு. ஒன்று சதா ரோஜா, இரண்டாவது வகை ரோஜா. ஒன்று சதா ரோஜாவா, இரண்டாவது வகை ரோஜாவா, மூன்றாவது வகை ஆன்மீக ரோஜாவா. ஆன்மீக ரோஜா மலர்களே முதல் தரமானவர்கள் சொல்றாரு. ஆன்மீக ரோஜா மலர்கள் ஆத்ம ஸ்திதியில் இருப்பாங்களாம். அவங்க எப்பயுமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, உடல் உணர்வுல இருக்க மாட்டாங்க. அவங்கதான் ஆன்மீக ரோஜா மலர். மேலும் எப்போதும் பரமாத்மாவின் அருகாமையில் இருப்பார்களாம். அவங்க ஆன்மீக ரோஜா மலர் எப்பவுமே பாபாவோட அருகாமையில இருப்பாங்களாம். 2ஆம் தர ரோஜா மலர்கள் எப்படி இருப்பாங்க? 2 தரம் சொன்னார் இல்லையா? ஒண்ணு சதா ரோஜா, 2வது வெறும் ரோஜா. 2ஆம் தர ரோஜா எப்படி இருப்பாங்கன்னா, சேவை மிக நன்றாக செய்கின்றனர், எனினும் ஆன்மீக ஸ்திதியில் குறை உள்ளதுன்றாரு. சேவையில் தாரணையில் சிறப்பாக இருக்கிறாங்க, சம்ஸ்காரம் புளிந்த தன்மையுடையதாக உள்ளது, ஆனா அந்த ஆத்மஸ்திதி இல்ல, அதுலதான் குறை இருக்கு. நீங்கள் தன்னை என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு பாபா. இப்ப நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. எந்த ரக மலர் என நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கிறாரு. முட்கள் இங்க இருக்கவே முடியாது, அனைவருமே ரோஜா மலர்கள் தான், எல்லாருமே ரோஜா மலர்கள் தான். பிகே சென்டர்ல மதுபன்ல முட்கள் இருக்கவே முடியாதுன்றாரு. அவ்வளவு சுலபமான வைக்கிறார். அனைவருமே ரோஜா மலர்கள் தான், எனினும் ரோஜாவில் கூட வித்தியாசம் உள்ளது இல்லையா? ஆன்மீக ரோஜா மலர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு நெற்றியின் ரேகையை கண்டறிய தெரிகிறதா? ஜோதிடர் ஆகிவிட்டீர்களான்னு கேட்கிறாரு. அல்லது இல்லையா? பாப்தாதா அளிக்கும் ஞானம் மற்றும் யோகத்தின் ஜோதிட கல்வி மூலம் என்ன நீங்க இப்ப பார்க்கிறீங்க? ஒவ்வொருவருடைய முகத்தின் மூலம், கண்கள் மூலம், நெற்றி மூலம் இப்ப அறிய முடிகிறது. இதிலும் விசேஷமாக நெற்றி மற்றும் கண்கள் வாயிலாக பாபாக்கு அறிய முடிகிறதாம். கண்ணை பார்த்து நெற்றி பத்தி கண்டுபிடிச்சிருவாராம் பாபா. நீங்கள் ஜோதிடராகி ஒவ்வொருவரையும் அறிய முடிகிறதான்னு கேட்கிறாரு. கண்களில் மற்றும் நெற்றியில் அந்த ரேகைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஒருவரை கண்டறிவதே ஜோதிட கல்வி ஆகும். இந்த கண்டறிவதற்கான கல்வியானது பலரிடம் குறைவாகவே உள்ளது. ஞானம் மற்றும் யோகத்தை கற்கின்றனர், ஞானம் படிக்கிறாங்க, யோகாவும் படிச்சுக்கிறாங்க, ஆயினும் இந்த கண்டறியக்கூடிய ஜோதிட கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும்ன்றாரு. எவரேனும் உங்கள் முன் வந்தால் நீங்கள் ஒரு நொடியில் அவர்களுடைய 3 காலங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஜோசியர் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பழைய விஷயம், அவங்க எங்க பிறந்தாங்க, இனிமே என்ன ஆக போறாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க அந்த மாதிரி கண்டறியக்கூடிய ஜோசியரா ஆகணும். அவங்க முன்னாடி வராங்கன்னா அவங்க யாருன்ட்டு உங்களுக்கு தெரியணும். 3 காலத்தையும் தெரிஞ்சவரா ஆகணும். அதாவது கடந்த காலத்தில் அவர்களது வாழ்க்கை என்னவாக இருந்தது, மேலும் நிகழ்காலத்தில் அவர்களது விருத்தி, திருஷ்டி மற்றும் எதிர்காலத்தில் எந்த அளவு அவர்கள் தனது பிராப்தியை உருவாக்க முடியும் என்பதை அறிய வேண்டும்ன்றார் பாபா. இதை அறியக்கூடிய பயிற்சி உங்களுக்கு வேண்டும். இந்த கண்டறிவதற்கான ஞானம் மிகவும் குறைவாகவே இப்ப இருக்குது. இந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்யணும்ன்றாரு. வரப்போகும் காலத்தில் ஒருவேளை இந்த ஞானம் இல்லாதிருந்தால், குறை இருந்தால் நீங்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாவீர்கள் சொல்றாரு. இப்பவே நீங்க கண்டறியும் சக்தி இருக்கணும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இவங்க உண்மையிலே பிகேவா தான் இருக்கிறாங்களா, இவங்க உண்மையிலே மாறிட்டு இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். ஏன்னா வரப்போகும் காலத்துல
உங்களுக்கு இந்த கண்டறியும் குணம் இல்லைன்னா, ஞானம் இல்லைன்னா நீங்க ஏமாந்துருவீங்கன்னு சொல்றாரு. ஏமாற்றுவதற்கு உள்ளாவீர்கள். உள்ளொன்றும் புறமொன்றும் இருக்கும்படியான அநேக ஆத்மாக்கள் உங்கள் முன் வருவார்கள். பாபா சொல்றாரு, பிகே ஆயிட்டான், அவங்களும் பிகே ஆயிட்டாங்க, வந்துட்டாங்க, ஞானம் கேட்டாங்க, ஆஹா ஆஹான்றாங்க. சரின்னு நம்ம நம்பிடுவோம். கடைசியில பார்த்தா இல்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருவாங்க, நம்ம பேரையும் கெட்டு விட்டுருவாங்க. அதனால சொல்றாரு, உள்ளொன்றும் புறமொன்றும் இருக்கும்படியான அநேக ஆத்மாக்கள் உங்கள் முன்னாடியும் வருவாங்கன்னு சொல்றாரு பாபா. சோதிப்பதற்காக தான் வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பாபாவே அனுப்புற டெஸ்ட் பேப்பர் போல. அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளும் கெட்டு போயிடறோமா இல்ல கண்டறியறோமான்ட்டு செக் பண்ணுவார்கள். அதுக்காக தான் அனுப்பி வைக்கிறாரு. சோதிப்பதற்காக வருவார்கள். ஏனெனில் இவர்கள் மனப்பாடம் செய்ததை மட்டும் சொல்றாங்க என பலர் நினைக்கிறாங்களாம். என்ன நினைக்கிறாங்களாம், பாபா சொல்றாருன்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, ஆனா நம்ம மனப்பாடம் செஞ்சு சொல்றோம்ட்டு நினைக்கிறாங்களாம். அதனால் பலர் வேடம் தரித்து செயற்கையான உருவில் அறிவதற்காக இது உண்மையான ஞானம் தானான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்களாம். வெவ்வேறு உறவுல நமக்கு முன்னாடி வருவாங்களாம். அவங்கள கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இவங்க நம்மளை செக் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றார். ஆகையால் இவர் எதற்காக வந்துள்ளார், இவரது விருத்தி எத்தகையது என்பதை கவனத்துடன் இப்ப அறிய வேண்டும். இப்ப இவங்களுடைய உள்ளுணர்வு என்ன, இவங்க எதுக்காக சென்டருக்கு வந்திருக்காங்க, இவங்க நம்ம கிட்ட எதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க கவனத்துடன் இப்ப அறியணும். உங்களை செக் பண்ண கூட வந்திருப்பாங்க. மேலும் அசுத்தமான ஆத்மாக்களிடம் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும்ன்றாரு. அசுத்தமான உள்ளுணர்வு, பார்வை இப்படிலாம் வருவாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அத்தகையோர் அதிகமாக இருப்பாங்கன்றாரு. நாளுக்கு நாள் பாவாத்மாக்கள் அதிகரிச்சுட்டே போறாங்க. ஆபத்துக்கள், அகால மரணங்கள், பாவ செயல்கள் இப்ப அதிகரித்து கொண்டிருக்கின்றனன்றாரு. அப்படித்தானே இருக்கு. நிறைய ஆபத்து இருக்கு, அகால மரணம் இருக்கு, பாவ செயல்கள் கூட இப்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கண்டுபிடிக்கணும்ன்றாரு. அவர்களுடைய பூர்த்தி அடையாத விருப்பங்களுக்காக அசுத்த ஆத்மாக்களின் உறவில் இப்ப அலைகின்றனர் சொல்றாரு. இப்ப சில அகால மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆசை பூர்த்தி அடையாது. அதனால வேற ஒருத்தவங்க மேல ஏறிக்குவாங்க. ஏறிட்டு அதன் காரணமா அந்த பேய் மாதிரி அவதரிச்சு இன்னொருத்தவங்க உடம்புல ஏறி அந்த பூர்த்தி அடையாத விருப்பங்களுக்காக அசுத்த ஆத்மாக்களின் உருவில அலையிறாங்கன்றாரு. அதனால் இதிலும் மிக ஜாக்கிரதையாக இருக்கு. இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் நமக்கு. இப்ப இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பேப்பர் வரும்ன்றாரு. அதுக்கு நீங்க அந்த கண்டறியும் சக்தி இருக்கணும், ஜோசியர் மாதிரி நீங்க இருக்கணும்ன்றாரு. என்ன பார்க்கணும், நெத்திய பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், வைப்ரேஷனை கேட்ச் பண்ணணும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எந்த நோக்கத்தோட நம்ம கிட்ட வராங்கன்ட்டு. அதனால் இதிலும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்குள்ளாவது அசுத்த ஆத்மா பிரவேசித்து விட்டால் அதை விரட்டுவதற்காக புகை போடுவாங்க இல்லையா, சூடு வைப்பாங்க, மிளகாய் வட்டலை உண்ண கொடுப்பார்கள். இப்ப யார் மேலே பேய் பிடிச்சிச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவாங்களாம். புகை போடுவாங்களாம், சூடு வைப்பாங்களாம், மிளகாய் வட்டலை உண்ண கொடுப்பாங்களாம். நீங்கள் அனைவரும் யோகா அக்னியை இப்ப பயன்படுத்துங்க. நம்ம ஒண்ணும் பண்ண தேவை, நம்ம யோகா அக்னி அப்படியே பாபா நினைவுல அப்படியே அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, நெருப்பு மாதிரி உட்கார்ந்துட்டோம்னா ஒவ்வொரு கர்மேந்திரமாக யோக அக்னியில் எரிக்க வேண்டும். பிறகு எதுவும் யுத்தம் செய்ய இயலாதுன்றார். இப்ப நம்ம ஒவ்வொரு கர்மேந்திரங்களும் யோக அக்னியில நம்ம எரிக்கணும். அப்ப எரிக்கும் போது பாபா நினைவுல ஒவ்வொரு கர்மேந்திரம் இருக்கும்போது அப்புறம் யாரும் நம்ம கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. பிறகு யுத்தமே செய்ய இயலாதுன்றாரு. கொஞ்சம் ஏதாவது தளவு ஏற்பட்டால், ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் தளவுற்று இருந்தாலும் பிறகு பிரவேசித்து விடுன்றாரு. இப் சப்போஸ் அந்த ஆத்மா நம்ம மேல ஏறிடுன்றாரு. நம்ம தளர்வா இருக்கிறோம், ஏதாவது கர்மேந்திரியம் நமக்கு தளர்வுற்று இருந்துச்சுன்னா, கண்ணு, காது, மூக்கு, வாய் ஏதாவது ஒரு பலகீனம், நம்ம கண்ணு, காது, மூக்குல, வாயில ஏதாவது பலகீனம் இருந்துச்சுன்னா அது ஈஸியா நம்ம மேல பிரவேசமாயி நம்மளுடைய உடம்பை யூஸ் பண்ணிக்கொண்டாரு. அந்த அசுத்த ஆத்மாக்களும் கூட மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்கன்றாரு பாபா. அந்த பேயை பத்தி தான் எவ்வளவு நாள் சொல்லியிருக்காரு, அசுத்த ஆத்மாக்களை பத்தி. அந்த மாயின் சக்தியும் குறைந்ததல்லன்றாரு. இதில் மிகுந்த கவனம் தேவைன்றார். மேலும் பல இயற்கையின் ஆபத்துகள் கூட தனது காரியத்தை இப்ப செய்யும்ன்றாரு. அதை எதிர்கொள்வதற்காக தனக்குள் ஈஸ்வரிய சக்தியை தாரணை செய்ய வேண்டும்ன்றாரு. பாருங்க எவ்வளவு பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்கு, நமக்கு தெரியல, எவ்வளவு தரம் வரப்போகுதுன்றாரு. இப்போ பல இயற்கையின் ஆபத்துகள் கூட வரப்போகுது. அதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா தனக்குள்ளார ஈஸ்வரிய பவரை சேமிச்சுக்கணும், தாரணை செய்யணும். அந்த சமயம் அன்புலாம் செலுத்தக்கூடாது, அந்த சமயம் சக்தி ரூபமாய் இருத்தல் அவசியமாகுன்றாரு. எந்த நேரம் அன்பு மூர்த்தியாக இருக்கணும், எந்த நேரம் சக்தி ரூபமாக ஆக வேண்டும் என்பதை கூட இப்ப சிந்திக்க வேண்டும்ன்றாரு. எல்லா டைம்லயும் அன்பாவே இருக்கக்கூடாது. அன்பா இருந்தா மிளகா அரைச்சிருவாங்க இல்லையா,
அதனால எந்த ரூபம் எந்த நேரம் அன்பு சுரூபம், எந்த நேரம் சக்தி சுரூபமா இருக்கணும்ன்றது கூட அவசியம்ன்றாரு. ஒருவேளை அத்தகையதொரு வந்தால் அவரிடம் அதிக அன்பு செலுத்தினால் ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிடும். இப்போ ஒரு வேளை யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி வராங்க, தீய ஆத்மா, அவங்கள்ட்ட போய் அன்பு செலுத்திட்டோம்னா அப்போ தீங்கு ஏற்பட்டுக்கொண்டார். பாப்தாதா மற்றும் தெய்வீக குடும்பத்தினரிடம்தான் அன்பு செலுத்த வேண்டும். மற்ற அனைவரையும் சக்தி ரூபத்திலேயே எதிர்கொள்ள வேண்டும்ன்றார். நம்ம பிகே ஃபேமிலி, நம்ம பாபா, அவங்கள்ட்ட தான் அன்பு செலுத்தணும். மற்றவங்கள்ட்ட எல்லாம் சக்தி ரூபத்துல ஃபேஸ் பண்ணணும். சில குழந்தைகள் கவனக்குறைவினால் அவர்களுடைய அன்புக்கு வசமாகிறாங்க. இந்த வெளி ஆத்மா இருக்காங்கல்ல, நான் பிகேஸ், அவங்களோட அன்புக்கு வசமாயிடுறாங்க. அந்த அன்பு அதிகரித்து பலகீனமாக ஆகிறது. ஆகையால் இப்போது சக்தி ரூபத்தின் அவசியம் தேவைன்றாரு. பாரத மாதா சக்தியின் அவதாரம் என்ற இறுதி நேர முழக்கத்திற்கான புகழ் கூட பாடப்பட்டிருக்குது. கோபிகை மாதா என சொல்லப்படுவதில்லை. சக்தி ரூபத்தினுடைய நடிப்புக்கான நேரம் இதுதான்றாரு. கோபியர்கள் என்ற ரூபம் சாகாரத்தில் இருந்தது. இப்போது அவ்யக்த ரூபத்தில் சக்தியின் நடிப்பே இருக்க வேண்டும்ன்றாரு. பாபா சாகாரத்துல இருக்கும்போது கோபியர்களா நம்ம இருந்தோம். ஆனா இப்ப பாபா அவ்யக்தமாயிட்டார். இப்ப நம்மளுடைய ரூபம் எப்படி இருக்கணும்? சக்தி ரூபமா இருக்கணும். சக்தியின் நடிப்பை இருத்தல் வேண்டும். ஒவ்வொருவரும் தனது சக்தி ரூபத்தில் நிலைத்திருந்தீர்கள் எனில் அனைவரின் சக்தியும் ஒன்றிணைஞ்சு என்ன காட்டும்? அதிசயம் செய்து காண்பித்து விடும் சொல்றார் பாபா. நினைவு சின்னமாக இறுதி நேர சித்திரம் என்னவாக காண்பிக்கப்பட்டிருக்குது? மலையை தூக்குவதற்கு விரல் கொடுத்ததாக காண்பிக்கப்பட்டிருக்கு. சக்தி என்ற விரலையே இப்ப கொடுக்கணும். எல்லாரும் சக்தி சுரூபமாகி ஒரு விரலை கொடுக்கணும். இதன் மூலமே கலியுக மலை அழிந்து போகும். இதற்கு ஒவ்வொருவருடைய விரலும் தேவையாக உள்ளது. இப்போது அந்த விரலை முழுமையாக நீங்க கொடுக்கல. விரல் அவசியம் கொடுக்கின்றனர். ஆனால் சிலருடையது அவ்வப்போது நேராக கொடுக்குறாங்க. சிலருடையது அவ்வப்போது வளைந்து இருக்கிறது. விரலை கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்கன்றாரு. சிலர் நேரா கொடுக்குறீங்க, சிலர் வளைஞ்சு கொடுக்குறீங்கன்றாரு. எப்போது முழுமையாக விரல் கொடுப்பீர்களோ அப்போதே பிரபாவம் ஏற்படுன்றாரு. ஒன்று போல் விரல் கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி விரலை நேரா கொடுக்கணும். பாபா கொஞ்சம் வளைஞ்சி நெஞ்சிலாம் கொடுக்க கூடாது. இந்த கலியுக மலையை தூக்க விரைவில் விரல் கொடுத்த பிறகு சத்தியக உலகை உணர வேண்டும்ன்றாரு. சாகாரமானவரிடம் அன்பு இருக்கிறதெனில் மிக விரைவாக இந்த பழைய உலகத்திலிருந்து செல்வதற்கான ஏற்பாடு இப்ப செய்யுங்கள். இப்போது சேவை எங்கே முடிந்திருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் சேவை கூட எதற்காக தடைப்பட்டிருக்கிறது? நம்ம சொல்லுவோம், பாபா எப்படி சொர்க்கத்துக்கு போறது, சேவையே ஒன்றும் முடியலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சேவை கூட இப்ப எதுக்காக தடைப்பட்டிருக்கு? பாபா கேட்கிறாரு, ஏன் தடைப்பட்டிருக்கு? ஒருவேளை நீங்கள் ஒவ்வொருவரும் சக்தி ரூபத்தில் நிலைத்து விட்டால் மறந்து போய் அலைந்து கொண்டிருக்கும் உங்களுடைய பக்தர்கள் விரும்பாமலேயே காந்தத்தின் முன் வந்து விடுவார்கள். தாமதமே ஆகாதுன்றார். பாருங்க, எதுக்காக சேவை கூட நின்றுட்டு இருக்குன்னா, நம்ம சக்தி ரூபம் எடுத்துட்டோம்னா நமக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்களா நம்ம பக்தர்கள், அவங்க மேக்னெட் மாதிரி நம்ம முன்னாடி நிற்பாங்களாம். டூ லேட்டே ஆகாதுன்றார். லேட்டே ஆகாது, உடனே முடிஞ்சிடும். அதனாலதான் சேவையெல்லாம் இப்ப பொறுமையா நடந்துட்டு இருக்காங்க. நீங்க சக்தி ரூபம் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்க முன்னாடி எல்லா பக்தர்களும் குவிஞ்சிருவாங்கன்றாரு. அவங்களாம் வந்துட்டாங்கன்னா நீங்க எப்படி சேவை செய்வீங்க? நோ டைம், அப்புறம் டைமே இருக்காது. அவ்வளவுதான், புருஷார்த்தமே முடிஞ்சிடும். அதனாலதான் சேவை கூட இப்ப தடைப்பட்டு நிக்குதுன்றாரு. நல்லது, இவ்வளவு விஷயம் இருக்குங்க. வீட்டுல முதல் தான் எல்லா விஷயமும். ஓம் சாந்தி. நன்றி.